இந்த வீடியோவில் கல்யாண ஸ்டைலில் கத்திரிக்காயெலாம் போட்டு கடலைப்பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1/4 டம்ளர் கடலைப்பருப்பை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை குக்கரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு 2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். இதோட கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் 4லேருந்து 5 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இதை க்யூப் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அதோட 10 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்து வடகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. அடுத்து 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதோட கூட்டுத்தூள் 1 ஸ்பூனு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வதக்கி வச்சுக்கோங்க. இப்போது வதக்கி வச்சுருக்க தக்காளியை இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுக்கோங்க. இது கொதிச்சிட்ருக்கும் போதே கரைச்சி வச்சுருந்த புளி கூட்டுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதோட சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க. வெயிட் போட்டு வைக்கலாம், வெயிட் போடாமையும் கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க வைக்கலாம். அந்த தூளோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. அடுத்து இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு இதை தாளித்து குழம்புல ஊற்றிக்கோங்க. குழம்பு தனியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு வந்துட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ குழம்பு நல்லா கெட்டியாகிடுச்சு, இப்போ இறக்கிடலாம். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.